கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மாவுல தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பும் இந்த எள்ளும் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்துருங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், அதாவது 1 மூடி துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தாலுமே அதனுடைய டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்ந்து கைகளால இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ கரைஞ்ச இந்த வெல்லத்தை கொஞ்சமா வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதிச்சு இருந்தாலே போதும். நல்லா கொதிக்கும் போதே சுட சுட எடுத்துட்டு இந்த மாவுல நீங்க கலக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கரண்டியால எல்லாத்தையும் பெசரி விட்டுருங்க. கொதிக்கும் போது டைரக்டா கையில வச்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டா கரண்டியால வச்சுட்டு லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா கையில பாத்தீங்கன்னா கைகளாலே பிசைஞ்சுக்கலாம். நல்லா சுட சுட இருக்கும்போதே இந்த மாவை கைகளால் பிசைஞ்சா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு அந்த வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு